வாசிக்கிற மாசி வாசிச்சோம்னா நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. பழைய பாட்டு பாடமா? தினம் காண்பதுதான் ஏதோ நினைவுகள் கனவுகள் மனதிலே மலருது காவேரி ஊற்றாகவே காற்றோடு காற்றாகவே தினம் காண்பதுதான் ஏதோ சோளக்காட்டு பொம்மை, நீ வந்து ஜவுளி கடை பொம்மை. யாரு யாரு நீங்க? நீங்க யாரு? பரதமே குரமான்கால குரமானவர் கண்ணே நீங்களே. யானோ சில வேடரே மனையார் குணத்தில் வந்து தேடரே யானோ சில வேடரே மனையார் குணத்தில் வந்து நீர்கண்ட மானுக்கு கலந்த கையுண்ட நேருக்கு நேராகவே என் முன்னே உரைத்திடு யானோ சில வேடரே மனையார் குணத்தில் வந்து தேடரே. வாங்க மச்சான் வாங்க, வந்து வழியை பார்த்து போங்க. வாங்க மச்சான் வாங்க, வந்து வழியை பார்த்து போங்க. இப்படி பார்க்குறீங்க, இப்படி பார்க்குறீங்க. வந்தது நம்மளே அடிக்கணும்ல, அவர் ஆடவே மாட்டாரு, ஊரை ஏமாத்து. சொர்க்கத்தில் திறப்பு விழா நாளைக்கு சோர்க்க ஏராளமான
இழந்த படுத்திருக்கு இதுல ஏறி நாங்க எல்லாரும் இதுல ஏறி உழுப்பட்டுமா எதை பாட்டு படிக்கட்டுமா எச்சோட்டு கொண்டுகலாம் இதை வாழ கண்டுகலாம் அடிமா குளத்துக்கிறமே மயூரணத்து சின்னவன பகையில இருந்து பாடும் குரல் கேட்கலையா கேட்கலையா தூர பொட்டு வச்சு ஐயப்பா 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 சாமி ஐயப்பா ஐயப்பா சின்ன சின்ன முருகையா செஞ்சாரே முருகையா குச்சி குச்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேனவே வாடி போட்ட புள்ள வெளியே என் வாடி போட்ட போகடிச்ச கிளியே குத்துறேன்னு சொல்லி மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு அரடி ஆ கைத்தட்டுமா எப்படி ஆடுகிறார் ஆமா ஆடி பாடி வேலை செஞ்சா அழுப்பு இருக்காது. அந்த ஆளுங்களுக்கு சேர விட்டா உள்ள உனக்கு கண்டிப்பா அழகு இருக்காது. அழகு இருக்காதா அழகு சிரிக்கின்றது யார் தெரியுங்களா நீ கட்டுமா அப்ப இது எனக்கு என்ன உறவு? தங்கச்சி வேணும் இள வயசு பொண்ணு வசையும் வந்து வளவிக்காரு. என்ன எனக்கு நீ என்ன பாட்டு சொன்னாலும் பாடுவேன். நேரம் இல்ல. நீங்க குழப்பிட்டே இருக்கிறீங்க ஏய், வாப்பா. ஆமா ஓடித்தான் வந்திருப்பேன்
நம்ம வேடூர் நீங்க எப்பவாவது மூக்க நோண்டிட்டே இருக்கீங்க. அது பழக்கம் சார். சரி இருக்கட்டும். இருக்கட்டும். நம்ம இனத்தவர் வந்திருக்கிறாரா? அண்ணா ஒரு விஷயம், உனக்கு எல்லாமே தெரியும், எதுவுமே சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல. இப்ப இனம் இனத்தோடு சேரும் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கு. ஆனா இன்றைய காலகட்டத்துல இனத்தவர் தான் இனத்தவரே செய்வாங்க. அதனால இவர் தவறு செய்யக்கூடிய ஆளா இல்ல சரியான ஆளா? நீ சரியான ஆளா? சரியான ஆள், சரியான ஆளா? தகுதியான ஆள், தன்மானமான ஆள். தற்பெருமை தற்கொலைக்கு சமம். தற்பெருமை தற்குறிக தான் பேசணும்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. தகுதியான ஆளு, திறமையான ஆளு பார்க்கிறவங்க சொல்லணும். அப்படித்தானே? சரியான ஆளுப்பா வந்திருக்கிற வள்ளியம்மா, பரவாயில்லப்பா. யாவரானே நாகாக்க. ரொம்ப ரொம்ப காத்துக்கணும். தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் நாவினால் சுட்டவடு. எங்கள்ட்ட பேச்சு போட்டீங்கன்னா ஆறாமே போயிருக்கிறதுக்கு. இந்த திருக்குறள் யாரு எழுதுனது? சொன்ன திருக்குறள் சொல்லு. தீயால் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாது, நாவினால் சுட்ட வடு. யார் எழுதுனது? நீதான். இப்ப எங்க அண்ணன் திருக்குறள் சொல்லுவாரு பாருங்க, கேளுங்க. நீங்க சொன்ன திருக்குறள் திருவள்ளுவர் எழுதினாரு. மணப்பற திருமணம் எப்படி தெரியுமா இருக்கிறாரு? தீயினால் சுட்ட கருவாடு நாருமோ நாராதோ நாக்க போட்டு நக்கி பாருங்க. அதான் படிச்சவன் பாட்ட கெடுத்தானா எழுதினவன் ஏட்ட கெடுத்தான்ற பழமொழி இருக்கு. ஆனா அது தவறு. ஆனா அது தவறு தானே? படிச்சவன் பாட்ட கொடுத்தா எழுதினவன் ஏட்ட கொடு. படிச்சவன் பாட்ட கொடுத்தா படிச்சவன் பாட்ட கொடுத்தா ஆமா எழுதுனவன் ஏட்ட கிழிச்சேன். போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலையா? வாத்தியார் வேலையா? இதெல்லாம் பேசித்தான் கடைசியில காரக்குடி பேசுறாச்சா? பேசி அதை கெட்டு போனேன். நீங்க பேசாதீங்க, நீங்க பேசக்கூடாது. ஏன் படிச்ச பிள்ளை பேசக்கூடாது? படிச்சதுனாலதான் பேசுறேன். ஏன்னா படிச்சவங்களுக்கு தான் முதல்ல பேச்சே வரும். அந்த பழமொழி முதல்ல தவறு தெரியுங்களா? இப்படி நான் சொல்றேன் அப்படின்னா உண்மையாவே நீங்க படித்தவரா இருந்திருந்தா இப்ப சொன்னாரு அவரு, நான் திறமையான ஆளு, நான் தில்லான ஆளுன்னு. நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஏன் மீச வறண்டு முன்னாடி மாசத்துல போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலை, வாக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலைன்னு நான் சொல்றேன் அப்படின்னா அம்மாவை